நான் உங்ககிட்ட எதுக்கு வந்தேன்? நீங்க என்ன சொன்னீங்க? நாம என்ன பண்ணோம்? எல்லாமே மறந்து போச்சா? ஏன் இப்போ குழப்பமா பேசுறீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. மகாவுக்கும் கோபிக்கும் கல்யாணம் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நீங்கள் நானும் கேரளாவுக்கு போய் மலையாள மந்திரவாதியை பார்த்து சூனியம் வச்சோம். என்னாச்சு அங்கிள்? வாட் இஸ் தி ரிசல்ட்? டெல் மீ. ஏங்க ஸ்மூத்தா நிச்சயம் வரைக்கும் வந்துருச்சு. அதே மாதிரி கல்யாணம் முடிஞ்சிரும் போல இருக்க. நினைச்சா படபடங்குது. டாடி, கடைசி முயற்சியா ஹார்ட் அட்டாக் வந்து நெஞ்ச பிடிச்சி உட்காருங்க, சொன்னீங்க மறந்துட்டியா? அதுக்கெல்லாம் அவசியமே இல்லடா. நடக்கிறத பார்த்தா உண்மையிலே ஹார்ட் அட்டாக் வந்துரும் போல இருக்கு. அப்படி வந்தா செய்வன ராங் டைரக்ஷன் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அர்த்தம். இது வாய முடுறா. இது என்னது? என்னது? 2 பேரும் கேரளாவுக்கு போனது, ஹோட்டல்ல தங்கினது, சாப்பிட்டது, சூனியம் வைக்கிறதுக்காக மலையாள மந்திரவாதி கிட்ட பணம் கொடுத்தது. டோட்டலா 7,000 ஆயிருக்கு. ஆனா ரிசல்ட் நத்திங். டாடி, அங்க அந்த கேரளாக்காரன் உன்னை சீட் பண்ணிட்டான். நீ என்ன செய்ய, கன்சியூமர் கோர்ட்ல போய் கேஸ போட்டு அவன்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிரு. வேற வழியே இல்ல. இது நல்ல ஐடியாவா இருக்க ஜோசியர. அந்த மலையாள மந்திரவாதியோட சர்வீஸ் எனக்கு சாட்டிஸ்பேக்ஷன் இல்ல. சோ நான் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போக தான் போறேன். அப்பனும் பிள்ளையும் அரலூசா இருக்கீங்க. வைக்கிறது சூனியம், இதுல சர்வீஸ் கன்சியூமர் கோர்ட்டுன்னு உளறிக்கிட்டு இருக்கீங்க. ஏயா, அவன் தான் சின்ன பையன், ஏதோ பேசிட்டு இருக்கான். நீயும் அப்படி பேசிட்டு இருக்க. நீ பேச்ச மாத்தாத. உன் பேச்சு கட்டு தானே இந்த காரியத்தில் இறங்கின. எல்லாம் வேஸ்ட் ஆகி போச்சையா. ஏன் இப்ப அவசரப்படுறீங்க? நாளைக்கு சாயங்காலம் தான் நிச்சயதார்த்தம். அதுக்குள்ள எவ்வளவோ நடக்கலாம். நடக்கும். அந்த கோபி என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் நீ இப்படியே பேசிட்டு. இப்ப நீங்க தான் அவசரப்படுறீங்க. அட போங்க. அந்த மலையாள மந்திரவாதி கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. ஒரு தொழில் செஞ்சாக்க நேர்மையை சுத்தமா வேணாமா? யூஸ்லெஸ் ஃபெல்லோ. ஏன் வளவலன்னு பேசிட்டு இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க. உடனே அந்த ஆளுக்கு போன் போடுங்க. எஸ், ஆஸ்க் தி மலையாள மேன் வாட்ஸ் ராங், வை சூனியம் நாட் வர்க்கிங்னு. அவ்வளவுதானே, இந்த போன் பண்ணிடுறேன். ஹலோ. யாரு? நான் காரைக்குள்ள இருந்து ஜோசியர் சொக்கலிங்க பேசுறேன். എന്താ പറയോ? நான் பிரைஸுடன் ஒரு கிளைண்ட கூட்டி வந்தேன்ல, நம்ம வச்சு சூனியா ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலையா? ஆமா, அந்த டெய்லரு நிச்சயார்த்த வரைக்கும் வந்துட்டானா. என்னடா அப்படின்னு கிளைண்ட் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்படியா? இதுல என் பேரும் கெடுதுங்க. இப்படி இருந்தா எப்படி தொழில் பண்றது சொல்லுங்க. கவலைப்பட வேண்டாம், நான் நடக்க விட்டுருவேனா? இப்ப என்ன பதில் சொல்லுங்க. நான் இன்னைக்கு கிளம்பி நாளைக்கு அங்க வரேன். இன்னைக்கு சுடுகாட்டுல ஒரு பூஜை இருக்கு. அதுல ஒரு சட்டைய வச்சு மந்திரம் சொல்லி சுடுகாட்டு சாம்பல் எடுத்துட்டு நான் அங்க வரேன். நாளைக்கு காலையில அந்த சட்டை எடுத்து டெய்லரை போட சொல்லுங்க. அதோட எடுத்துட்டு வர்ற சாம்பலை விபூதியா பூச சொல்லுங்க. அதுக்கப்புறம் பாருங்க என்ன நடக்குது. என்ன நடக்கும் அதை நீங்களே பாருங்க. நான் நாளைக்கு கிளம்பி வரேன். அதுக்கு 12,000 ரூபாய் செலவாகும். என்னன்னு கேட்டு ஒரு நிமிஷம் இருங்க, கிளைண்ட கேட்டு சொல்லிடுறேன். நாளைக்கு அந்த மலையாள மந்திரவாதி சட்டையும் சுடுகாடு சாம்பலும் கொண்டு வராராம். அந்த சட்டையை கோபிக்கு மாட்டி விட்டு சாம்பலை நெத்தில பூசி விட்டீங்கன்னா கடும் விபரீதம் நடக்கும்னு சொல்றாரு. ஆனா ஃபீஸ் 12,000 ரூபாய் ஆகும்னு சொல்றாரு. ஓகே, என்ன சொல்லுங்க, வர சொல்லிடுவோம். பணத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு நல்லது நடந்தா போதும். அவ்வளவுதானே. கிளைண்ட் ஓகே சொல்லிட்டாங்க. நீங்க கிளம்பி வாங்க. நல்லது. ஆமா, அது என்ன சட்ட சாம்பல்? சுடுகாட்டில் வச்சு பூஜை பண்ணி எடுத்துட்டு வர்றாரு. நாளைக்கு நீங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கோபிக்கு அந்த சட்டையை மாட்டி விட்டுறீங்க. விபூதின்னு சொல்லி அந்த சாம்பலை நெத்தில பூசிடுங்க. கண்டிப்பா அந்த நிச்சயதார்த்தம் நடக்காது. வேற என்னென்னமோ நடக்க போகுது. என்னக்கா ஏன் இவ்ளோ அப்செட்டா இருக்க? குழப்பம் எதுல வந்தது? குழப்பத்தால வேதனை வருதா இல்ல வேதனையில குழம்புறியா? ரெண்டும் தான். ஒரே நாள்ல எல்லாம் மாறி போகுது இல்லையா? எப்படி ஒரே நாள்ல எல்லாம் மாறி போச்சா? எப்படி? யார் சொன்னா? எப்ப இந்த விஷயம் ஆரம்பிச்சுச்சோ அப்பல இருந்தே அது இந்த முடிவை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. அதுல சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் எப்படி நடந்துக்கிட்டீங்களோ அதை ஒட்டிதான் இந்த முடிவு வந்திருக்கு. என்னடி சொல்ற? ஆமா, அந்த மகாங்கிறவ தனக்கு என்ன வேணுங்கிறதுல தீர்மானமா இருந்தா. அதுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் போராடிக்கிட்டு இருந்தா. மத்தவங்கள பத்தியெல்லாம் கவலைப்படாம தான் நினைச்சது கிடைக்கணுங்கிறதுல பிடிவாதமா இருந்தா. சோ அவளுக்கு அவ நினைச்சது கிடைச்சிருச்சு. ஆனா நீ மத்தவங்க என்ன நினைப்பாங்களோ, அவங்க மனசு புண்படுமோன்னு யோசிச்சு எல்லாத்தையும் வீணாக்கிட்ட. அப்படி என்னால இருக்க முடியாது. அதுதான் உன்னோட பலவீனம். அதனால மத்தவங்களுக்கு அட்வான்டேஜ். அந்த கோபியை கூட உன்னை காதலிக்கிறான்னு நான் நினைக்கல. உன்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டான். ஏதோ டைம் பாஸ்க்காக உன்னை சைட் அடிச்சானே தவிர உன்னை காதலிக்கிற மாதிரில எனக்கு தெரியல. அப்படிலாம் சொல்லாத. மனசு எவ்வளவு நுட்பமானதுன்னு எனக்கு தெரியும். நீ ஒரு வரியில் அதை பத்தி தீர்ப்பு சொல்லாத. அப்படின்னா அந்த ஆள் உன்னை லவ் பண்றாருன்னு சொல்றியா? விட்டு தள்ளுக்கா.
என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப நடந்துட்டு இருக்கிறது தான் சரி. ஒரு நல்ல மாப்பிள்ளை உனக்கு ஏத்த மாதிரி படிச்சவரு அந்தஸ்தானவரு உனக்கு வந்து புருஷனா வர போறாரு. அந்த டெய்லர் பொண்டாட்டி ஆகிறத விட இது பெட்டர் தானே. அந்த மகாவும் பக்கத்திலேயே ஒரு மிஷினை வாங்கி போட்டு உட்காந்து நல்லா துணி தைக்கட்டும். அதனால உனக்கு எந்த நஷ்டமும் இல்லல்ல. என்னக்கா? ஒரு விஷயம் யோசிச்சு பாரு. அவரை காதலிக்கிறேன்னு நான் அவர்கிட்ட சொல்லல. என்ன காதலிக்கிறேன்னு அவரு என்கிட்ட சொல்லல. இது சம்பந்தமா நாங்க எதுவுமே வெளிப்படையா பேசல. இருந்தாலும் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த கல்யாணத்தை நினைக்கும் போது எனக்கு அழுகையா வருது. ஏதோ ஒண்ணு மனசு போட்டு பேசுது. இப்ப நான் ஃபீல் பண்றேன் ஒரு வலி. இந்த வலிக்கு பேர் தான் காதலா? இங்க பாரு, காதல்னா ரெண்டு பக்கமும் இருக்கணும். நீ மட்டும் தான் அந்த ஆளு லவ் பண்ணிருக்க, அந்த ஆள் உன்னை லவ் பண்ணல. இத பத்தி நீ யோசிக்கிறதே தப்பு. அதுவும் இந்த மாதிரி நேரத்துல யோசிக்கிறது ரொம்ப தப்பு. முதல்ல அந்த ஆளை மறந்து தொலை. துண்ட கொண்டா ஏங்க பாத்து பத்திரமா புடிங்க. கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கேன். சரி சரி, கீழே ஊத்திக்க போகுது. நீ பாத்து புடி, என் மேல ஊத்தி விட்டுறாத. மெதுவா ஊத்துங்க. சோப்பா ஏகப்பட்ட வேலைப்பா. என்னங்க உப்பு கரெக்டா இருக்கான்னு பாருங்க. சாந்தி, சும்மா சொல்லக்கூடாது. நீ பண்ற காராட்சி தான் கொஞ்சம் அப்படி இருக்கே தவிர இந்த காய்கறி குழம்பு ரசத்துல எல்லாம் பட்டைய கலப்புற. சூப்பரா எடுத்துட்டு உள்ள போங்க. எப்ப வேலு, நம்ம கோயில் பக்கத்துலயே சூப்பரா ஒரு மெஸ் ஆரம்பிச்சிடலாமா? ஆமா, இந்த முருகு சுடு அடுப்படியில கிடந்து நான் வேகிறது பத்தாது, இன்னும் மெஸ் வேற ஆரம்பிச்சு அந்த அடுப்படியில என்ன கிடந்து சாவ சொல்றீங்களா? வாய் மூடிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, அப்புறம் என் வாயில இருந்தா வந்துட போகுது. ஏன் சந்தி, இல்ல ஏற்பாடு கரெக்டா இருக்குல்ல? சம்மந்தி வீட்டுக்காரங்க வர நேரம் ஆயிடுச்சு. எல்லாம் கரெக்டா இருக்கு, இலை மட்டும் தான் வாங்கல. அது கூட இந்த வீட்ல நான் தாங்க சொல்லணும். சரி சரி, இப்ப போய் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ, அங்க பாரு தம்பி, முன்னாடி ஒருத்த கதவு போட்றா. டேய், கதவை திறடா. ஏன் பூட்ற? நாங்க தான் சாவி குடுக்குறோம்னு சொன்னல, கதவை திறடா. என்ன தைரியம் இருந்தா நாம சாவி கட்ட கொடுக்காம விருந்து இருக்கு மருந்து இருக்குன்னு சொல்லுவீங்க? இன்னைக்கு எப்படி உங்க வீட்ல விருந்து நடக்குன்னு பாப்போம். ஏய், அதான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, துறையா ஏதோ வந்தாலும் பேசிக்கலாம். துறையா, ஏய், கைய நீட்டி பேசுன கை ரெண்டையும் உடைச்சு விடுவேன். இந்த பூட்டை உங்களால உடைக்க முடியும். உடைக்கணும்னு நினைச்சீங்க, வீட்டோட உங்களை கொளுத்தி விடுவேன். ஏற்கனவே நம்மள காரி துப்பிட்டாங்க. இப்ப என்ன நடக்க போதோ எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. ஐயோ, என்னடா பண்ண சொல்ற? ஐயோ, படுவாவி பசங்க இப்படியா பண்ணுவானுங்க? வீட்டை காலி பண்றதுக்கு ஒரே ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டைம் கேட்டேன், அதுக்கு இப்படியா பண்ணுவானுங்க? அக்கா, அந்த வீட்டுக்காரன் இவ்வளவு பெரிய ரவுடியா இருப்பான்னு நினைச்சு கூட பாக்கலக்கா. பாக்குறதுக்கு எவ்வளவு சாதுவா இருக்கிறான். டேய், இங்க பாருடா, இனிமே அந்த வீட்டுக்காரனே வந்து என் கால்ல விழுந்து கெஞ்சனா கூட இந்த வீட்ல நம்ம குடி இருக்க கூடாதுடா. இப்படிப்பட்ட ரவுடி வீட்ல மனுஷங்க குடி இருப்பாங்களாடா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியலையே. சம்மந்தி வீட்டுக்காரங்க பாவம், அவங்க வேற விருந்துக்கு வர நேரம் இப்படி நடந்து போச்சே. அவங்க வேற 4 பேர் கூட வருவாங்க. இப்படி எல்லாம் நடந்தது அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம். அக்கா, அவங்கள நினைச்சாதாக்கா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என் மாமனார் எவ்வளவு கௌரவமா நடந்துகிட்டு இருக்காரு. அவர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சந்திச்சிருக்கவே மாட்டாருக்கா. ஆமாண்டா, அப்படிப்பட்ட நல்ல மனுஷனை என்னால கவனிக்க முடியலையே. அதை நினைச்சாதான்டா எனக்கு கவலையா இருக்கு. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியலையே. ஏய், உன் மாமா எங்கடா போனாரு? நல்ல சந்தர்ப்பம் பார்த்து நழுவிட்டாரு பாத்தியா? போன போடுறா. ஏமா, நீ தானே வாழல வாங்கிட்டு வர வெளியில இருந்துச்சா? நீங்க வேற கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு சும்மா இருக்கீங்களா? சமய சந்தர்ப்பம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. கடவுளே, பட்ட பகல்ல ரவுடிங்க வந்து இப்படி வீட்டுக்குள்ள பூந்து அராஜகம் பண்றாங்களே. ஆண்டவனே, நான் என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியலையே. சரி சரி இருக்கா. டேய்,
நீ வேற கதவை திறக்க போய் அந்த ரவுடிக்கு அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க. அவனுக்கு சொன்ன மாதிரியே நம்மள வீட்டுல வச்சு கொளுத்திட போறானுங்கடா. பேசாம இருடா. கடவுளே, நான் என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியலையே. நான் எப்படி எல்லாம் கௌரவமா இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்படி நடந்து போச்சே. ஐயோ. காமு, எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. அக்கா, அதை கொடு, நான் மெடிக்கல் ஷாப் போயிட்டு வந்துடுறேன். பாண்டியை பத்தி டாக்டர்கிட்ட விசாரிச்சுங்க. அவர் எப்ப வேணா கண்ணை முழிக்கலாம் டாக்டர் சொன்னாரு. உங்களை வந்து பொண்ணு பார்த்துட்டு போனாங்கல்ல, அது சரியா அமையல போல இருக்கு. ஆமா. என்ன காரணங்க? தெரியல. இதுல இருந்து ஒரு விஷயம் நல்லா புரியுதுங்க. உங்க வீட்டுல உங்களுக்கு மும்முரமா மாப்பிள்ளை பாக்குறாங்கல்ல. நான் ஒன்று சொல்லுவேன், நீங்க என்ன தப்பா எடுத்துக்கூடாது ப்ளீஸ். சொல்லுங்க. நிச்சயமா சொல்றேன், என்னால உங்களுக்கு எந்த பாதிப்பும் மறுபடியும் வரக்கூடாதுன்னு நான் தெளிவா இருக்கேன். பழச நீங்களும் மறக்கல, நானும் மறக்கல. ஆனா உங்க வீட்டுல இப்ப உங்களுக்கு மும்முரமா மாப்பிள்ளை பாக்குறாங்க. இந்த நேரத்துலயாவது நீங்க என்ன கன்சிடர் பண்ணக்கூடாதா? நான் உங்களை எந்த விதத்துலயும் ஃபோர்ஸ் பண்ணல. யார் யாரோ வந்து உங்களை பொண்ணு பார்த்துட்டு போறாங்க. அதுல யாரோ ஒருத்தரை நீங்க கட்டிக்க போறீங்க. நான் மட்டும் எந்த இடத்துல இங்க தகுதி இல்லாதவனா ஆயிட்டேன்? எங்க வீட்டுல சொல்லி உங்க வீட்டுல முறைப்படி பேச சொல்லணும்னு ஆசைதான். ஆனா உங்க சம்மதம் இல்லாம என்னால எப்படிங்க சொல்ல முடியும்? இப்ப கூட உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல நான் அதிர்ஷ்டம் நினைக்கிற ஆளாதாங்க இருக்கேன். பாத்தீங்களா, இப்ப கூட நீங்க நீங்களா தான் இருக்கீங்க. எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே இந்த தன்மை தாங்க. தயவு செஞ்சு நான் சொன்ன விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது என்னோட ரிக்வெஸ்ட். நான் வரேங்க. வாங்க வாங்க. Come on girls and boys. என்ன வீடு பூட்டி இருக்கு? என்னன்னு நம்ம வரோம் தெரிஞ்சு பூட்டிட்டு போயிருக்காங்க. ஆமா, ஒயிட் டோர் லாக்கிங். நம்மளுக்கு சோறு போட்டா கட்டுப்படி ஆகுதுன்னு வீட்டை பூட்டிட்டு ஓடிட்டாங்களோ? ஏண்டா, காரைக்குடி விருந்துக்கு வந்தப்ப கட்டுன்னு கட்டினாங்க. அதானே. எதிர் விருந்துக்கு வர சொல்லிட்டு தெருவில் நிறுத்தி விட்டாங்க. ஏன் அப்படி நினைக்கணும்? நம்ம வரத்துக்குள்ளார கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு வீட்டை பூட்டிட்டு போயிருக்கலாம்ல. நம்ம எதுக்கும் பக்கத்து வீட்டுல கேட்டு பாப்போனே. சரி வா போலாம். அப்பா, என்ன மகேஷ் இது? நீ உள்ள இருக்க, வெளியே பூட்டி இருக்கு. எந்த காட்டு பையன் ஒன்னே உள்ள வச்சு பூட்டினது? என்ன மாமா, இது கூட தெரியலையா? அவங்க மகேஷ் மேல சந்தேகப்பட்டு வீட்டுக்குள்ள பூட்டி வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. மகேஷ், யூ டோன்ட் வரி, ஐ கம் டு சேவ் யூ. பா, போலீஸ் ஸ்டேஷன் போறோம், கம்ப்ளைன்ட் பண்றோம், மகேஷை காப்பாத்துறோம். ஆமாடா, தேவைப்பட்டா கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போட்டு வரோம்டா. நீ பெட்டிஷன் அலையாதப்பா. முதல்ல வாங்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் போவோம். வாங்க. இல்ல, அவங்கள உள்ளதா இருக்காங்க. வாங்க வாங்க சம்பந்தி. வாங்க மாமா. எல்லாரும் வாங்க. பிரமாதம். இந்த மாதிரி ஒரு வரவேற்பை எந்த வீட்லயும் பார்க்கல. வீட்டுக்கு வெளியில பூட்டி வச்சுட்டு வாங்கன்னா எப்படியே வர்றது?
என்ன நடக்குதுங்க? யாரும் உங்களை உள்ளார வச்சு பூட்டினது? என்ன எல்லாரும் முடிக்கிறீங்க? சொல்லுங்க, யார் வச்சு உங்களை பூட்டினது உள்ள? வீட்டை ஹவுஸ் ஓனர் பூட்டிட்டு போயிட்டாருங்க. ஹவுஸ் ஓனரா? என்ன மாமா, ஹவுஸ் ஓனரா என்ன தெரியாதா? ஹவுஸ் ஓனர்னா வீட்டுக்காரன்னு அர்த்தம். இவங்க வீட்டுக்காரரு வேலு தானே, அவர் தான் இவங்களை வச்சு பூட்டிட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? சொந்த வீடு தானே சொன்னீங்க, இப்ப என்னன்னா ஹவுஸ் ஓனர் எதுன்னு வளர்றீங்க? சம்பந்தி, இது எங்க சொந்த வீடு இல்ல, வாடகை வீடு.